அத்தியாயம் 12 ஞானி சூஸ்திரவான் சூரன் கதை. வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 12வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் 3 ரசிகர்களின் வினோதமான திறமைகளையும் விக்ரமாதித்தனின் மதியுக தீர்ப்பையும் பார்த்தோம். இப்போது வேதாளம் விக்ரமாதித்தனிடம் சொல்லப் போகும் அடுத்த கதை ஞானி சூஸ்திரவான் சூரன் கதை. அத்தியாயம் 12 ஞானி சூஸ்திரவான் சூரன் கதை. ஞானி சூஸ்திரவான் சூரன் கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை பிடித்துக் கொண்டு வரும்போது அது பின்வரும் கதையைச் சொல்லியது. உஜ்ஜயினி நகரத்தில் ஹரிஸ்வாமி என்ற அந்தண சிரேஷ்டர் ஒருவர் இருந்தார். அவர் பொன்னியசேனன் என்னும் அரசனை அண்டிப் பிழைத்து வந்தவர். ஹரிஸ்வாமிக்கு மணிகள் போன்ற குணமுடைய தேவசுவாமி என்ற ஒழுக்கமான மகன் ஒருவன் இருந்தான். ஈடு இணையற்ற சோமபிரபை என்ற மகள் ஒருத்தி அவருக்கு உண்டு. அவளுக்கு கல்யாண வயது வந்தது. தன் அழகில் பெருமிதம் கொண்ட அவள் தன் தாயார் மூலமாக வீரம், ஞானம், விஞ்ஞானம் ஆகிய 3இல் ஏதாவதொன்றில் வல்லவனுக்கே தன்னை மணம் செய்து கொடுப்பதாக அறிவித்தாள். மன்னன் தன் நாட்டின் இளைஞர்களிடையே தகுதியானவரை பரீட்சித்து பார்க்கச் சொன்னார். அத்தகையவனையே மணம் செய்து கொள்வேன். என் வாழ்க்கையிலே நிறைவேறாத குறையிருந்தால் என்னை வேறு ஒருவனுக்கு மணம் செய்விக்கக் கூடாது என்ற செய்தியே தன் தந்தைக்கு அவளும் அனுப்பி வைத்தாள். இதனால் ஹரிஸ்வாமிக்கு ஒரே கவலையாகப் போய் மாப்பிள்ளையே எப்படித் தேடுவது என்ற கவலை அவரை வாட்டியது. அவர் கவலையாக இருக்கும் சமயம் பக்கத்து தேசத்து அரசன் படையெடுத்து வர சுகவீனமாக இருந்த அரசன் ஹரிஸ்வாமியை தன்பால் தூதுவிட்டான். அவரும் அவ்விடம் சென்று தாம் வந்த காரியத்தை தெரிவித்துக் கொண்டார். அப்போது அவர் குமாரியின் அழகைப் பற்றி கேள்விப்பட்டிருந்த சூஸ்திரவான் என்கிற பிராமண இளைஞன் ஹரிஸ்வாமியை அணுகி அவர் மகளை தனக்கு மணம் செய்து கொடுக்க வேண்டுமென்று கேட்டான். அப்போது அந்த அந்தணர் அவனை நோக்கி, வீரம், ஞானம், விஞ்ஞானம் ஆகிய 3இல் ஏதாவது ஒன்றை பூரணமாக அறிந்தவனையே என் மகள் மணந்து கொள்வாள். உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார்.